கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குறளோவியத்துல இன்னைக்கு என்ன குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் அப்படின்ற ஒரு அருமையான திருக்குறள். உழவு அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடிய 1040வது குறள். இந்த குறளுக்கான ஓவியம் என்ன, இந்த குறளுக்காக கலைஞர் சொல்லியிருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு வயக்காடு, அதாவது வயக்காட்டுல ஒரு ஓரம். அந்த ஓரத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், நல்ல ஒரு இளைஞன், ஒரு 25 வயசு உள்ள இளைஞன், ஒரு கட்டுக்கோப்பான ஒரு உடல் கொண்ட ஒரு இளைஞன் உட்கார்ந்துருக்கிறான். கவலையா உட்கார்ந்துருக்கிறான். ஆனா அவன் உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து நல்ல வாய்க்கால் தண்ணி நல்லா வடிஞ்சு ஓடுது. ஆத்துல இருந்து வரக்கூடிய வாய்க்கால் தண்ணி ஓடுது. கழனியெங்கும் நீர், அந்த வாய்க்காலுக்குள்ள தண்ணியா போச்சு. எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மம்பட்டியை வச்சு வேலை செஞ்சு கரை போடுறது, நெல் இது பண்றது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ஒண்ணுமே செய்யாம உட்காந்துருக்கிறான். உட்காந்து சோகமா உட்காந்துருக்கான். அப்ப அந்த பக்கம் இருந்து ஒரு அந்த அந்த ஊர்ல இருக்க பெரியவர், அவரும் விவசாயி தான், அவர் வர்றாரு. என்னப்பா நீ இவ்வளோ வருத்தத்தோட நீ இந்த கழனி வயக்காடுல உட்காந்து உன்னுடைய ஏன் உன் முகம்லாம் வாடி போயிருக்கு? என்னமோ கல்யாணம்னு சொன்னாங்களே, எப்ப கல்யாணம் உனக்கு அப்படின்னு. ஐயா நீங்க வேற, கல்யாணமாவது காட்சியாவது எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நானே வறுமையில இருக்கேன், நான் எப்படி கல்யாணம் முடிக்கிறது, கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்கிட்டு போறது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இந்த இளமையில உனக்கு இவ்வளவு வறுமையா, இவ்வளவு ஒரு வறுமையா அப்படின்னு சொல்லி அவர் பெரியவர் ரொம்ப அவனுக்கு அனுதாபப்படுறாரு. அப்போ ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்குது. யாரா சிரிக்கிறது அப்படின்னு பார்த்தா, சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்லை. அப்படி சுத்தி முத்தி பார்க்க, அப்படி யாரு சிரிக்கிறா, வெளியில வாங்க அப்படின்னு சொல்லும் போது நிலமகள் அவர் பேசுற மாதிரி, பூமி தாய் பேசுற மாதிரி அவர் நான் எனக்குள்ளே சிரிச்சு கொள்றேன். இவனுக்கு நிலம் இருக்கு, வயல் இருக்கு, இவன் சோம்பேறித்தனமா உட்காந்துக்கிட்டு எதுவுமே செய்ய மாட்டான். தண்ணி இருக்கு, அந்த வாய்க்கால் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா இவன் வேலையை செய்ய மாட்டான். இப்படி உட்காந்துக்கிட்டு வறுமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சிரிக்காம என்ன செய்யறது? எல்லாம் இருந்தும் எதுவுமே செய்யாம எந்த வேலையும் செய்ய உட்காந்த இடத்துல உட்காந்துருந்தா இவனுக்கு எப்படி செல்வம் வரும், இவன் எப்படி திருமணம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இதை நினைச்சு நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த பூமி தாய் சொல்லி, இப்ப புரியுறதா முதியவரே அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கிட்ட கேட்கிற மாதிரி இந்த பூமி தாய். எவ்வளவு பேர் எப்படி எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கதிர் அறுக்கணும், எப்படி வாய்க்கால்ல தண்ணி பாய்ச்சுறாங்க, ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க பாருங்க. அவன் நிலம் காஞ்சு வறண்டு போய் கிடக்குறது. இத்தனைக்கும் வாய்க்கால் மேல இருக்க அவனுடைய நிலம் வறண்டு போய் கிடக்கு. இதை நினைச்சுதான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி அருமையா இந்த பூமி தாய் சிரிச்சதுக்கான காரணம் சொல்லு. இந்த விளக்கத்திற்கு பிறகு இந்த பூமி தாய் சிரிக்கல. அதுக்குதான் இந்த குறள். பூமி தாயே சிரிச்சிருவா. இளமென்று அசைய இருப்பாரை காணின் இளம் என்னும் நல்லால் நகும் அப்படின்ற ஒரு அருமையான திருக்குறள் இதுதான் வரும். கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து